எல்லாருக்கும் வணக்கம். இந்த பிப்ரவரி அண்ட் மார்ச் மாசம் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் இன்கம் டாக்ஸ் உரிய சீசன். இப்பதான் வருஷம் எல்லாம் எதுவுமே பண்ணாம எல்லாரும் மார்ச் அண்ட் பிப்ரவரியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருப்பீங்க. இந்த நேரத்துல தான் நீங்க எந்த பேங்க்குக்கு போனாலும் உங்க பேங்கோட மேனேஜரா இருக்கட்டும் இல்ல அதோட சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கட்டும் இவங்க எல்லாரும் இது வாங்கிக்கிறீங்களா அது வாங்கிக்கிறீங்களா நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்க மேல புஷ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் கேள்விப்படுறேன். அதாவது இந்த வாரத்திலேயே ஒரு 7-8 பேர் கால் பண்ணி இந்த மாதிரி பேங்க்ல இருந்து கேக்குறாங்க, ப்ராடக்ட் வாங்கிக்கோன்னு சொல்றாங்க, இதை நான் வாங்கிக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. பேங்க் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா 2 ப்ராடக்ட் தான் அவங்க புஷ் பண்றாங்க மேக்சிமம். அதாவது ஒன்னு யூலிப், ரெண்டாவது ட்ரெடிஷனல் இன்சூரன்ஸ் பாலிசிஸ். இது ரெண்டும் தான் அவங்க அதிகமா புஷ் பண்றாங்க. இது ஏன் புஷ் பண்றாங்க? இந்த ப்ராடக்ட்ஸ்ல தான் அவங்களுக்கு மார்ஜின் அதிகம் பிளஸ் லாபமும் அதிகம் பேங்க்குக்கு. இந்த 2 ப்ராடக்ட்டுமே உங்களை பொறுத்த வரைக்கும் லாபகரமானது இல்லை. யூலிப் ஏன் லாபகரமானது இல்லை அப்படின்னு சொன்னா அதுல சார்ஜஸ் நிறைய இருக்கும். அந்த சார்ஜஸ் எல்லாத்தையுமே மீறி அந்த யூலிப் பாலிசி உங்களுக்கு லாபத்தை தர்றதுக்கு 15 to 20 வருஷத்துக்கு மேல ஆகக்கூட வாய்ப்புகள் இருக்கு மார்க்கெட்டை பொறுத்து. அதே மாதிரி ட்ரெடிஷனல் இன்சூரன்ஸ் பாலிசியை எடுத்துக்கிட்டீங்கன்னா ட்ரெடிஷனல் இன்சூரன்ஸ் பாலிசியில கேரண்டீடு இன்கம் அப்படின்னு சொல்லி தான் அந்த பாலிசியை விற்கிறாங்க. ஆனா அந்த கேரண்டீடு இன்கம் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான வருவாய் ஆன் லாங் டர்ம் பேசிஸ் 20 வருஷம் 30 வருஷம் பேசிஸ்ல உங்களுக்கு வெறும் 7% தான் வருது. அந்த 7% லாங் டர்ம் பேசிஸ்ல இட்ஸ் நாட் சஸ்டைனபிள். ஒவ்வொரு வருஷமும் பணவீக்கம் 4% 7% வரைக்கும் போகும் பொழுது உங்களுக்கு வர்ற வருமானம் அதுல ரொம்ப கம்மியா இருக்கும். சோ உங்களை நான் கேட்டுக்கிறது என்னன்னா, ஏதாவது பேங்க்குக்கு போனீங்கன்னா பேங்க் எம்ப்ளாயிஸ் இந்த பாலிசி வாங்கிக்கோங்க, அந்த பாலிசி வாங்கிக்கோங்க, இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க, அந்த ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க, எந்த ப்ராடக்ட் அவங்க புஷ் பண்ணினாலும் ஒரு நிமிஷம் நின்னு நிதானிச்சு இந்த ப்ராடக்ட்னால எனக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கறத பாருங்க. அதாவது லாங் டர்ம் பேசிஸ்ல இந்த வருவாய் பணவீக்கத்தை தாண்டிய வருவாய் உங்களுக்கு வருமா, அந்த லாங் டர்ம் பேசிஸ்ல டைம் வேல்யூ ஆஃப் மணி, ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் மணி, இது எல்லாமே உங்களுக்கு சஸ்டைனபிளா இருக்குமாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாராளமா முடிவெடுங்க. எந்த ஒரு நேரத்திலையும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி ஃப்ரெண்டு எனக்கு இவரை தெரியும் எனக்கு அவரை தெரியுங்கிறதுனால எவ்வளவு சென்டிமெண்டா பேசினாலும் அந்த வலையில தயவு செஞ்சு விழுந்துடாதீங்க. இட் இஸ் நாட் அட்வான்டேஜஸ் ஃபார் யூ. உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் வருமோ அதுல மட்டும் உங்க பணத்தை முதலீடு பண்ணுங்க. இந்த சென்டிமெண்ட் எல்லாத்தையும் தள்ளி வைங்க. இந்த மாதிரி இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸை பேங்க்குக்கு வர்ற கஸ்டமர்ஸ் கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி சேல் பண்ண ட்ரை பண்ற எம்ப்ளாயிஸையோ இல்ல பேங்க் ஸ்டாஃபையோ நாம ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பேங்க் எம்ப்ளாயிஸ்க்கு வந்திருக்கிற மேண்டேட் அப்படி. அதாவது மேனேஜ்மெண்ட்ல இருந்தோ இல்ல டாப் மேனேஜ்மெண்ட்ல இருந்தோ இத்தனை ப்ராடக்ட்ஸ் இத்தனை பாலிசி நீங்க சேல் பண்ணி தரணும், இதுதான் உங்க டார்கெட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. They don't have any other choice other than obeying their management. So in case அப்படி அவங்க கேட்டாங்கன்னா அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு சரியில்லை இல்ல அது உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா உங்களுக்கு வேண்டாம்னா பொலைட்டா இல்ல சார் எனக்கு இது தேவைப்படாது வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுங்க. இன்சூரன்ஸ் இஸ் a subject matter of solicitation. அதாவது இன்சூரன்ஸ் என்பது தனி மனித விருப்பு வெறுப்புகளுக்கு உட்பட்டது. இன்சூரன்ஸை யாருமே யாருக்கும் கம்பல் பண்ணி சேல் பண்ண முடியாது, சேல் பண்ண கூடாது. இதுதான் இன்சூரன்ஸோட பேசிக் விதி. இதை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வங்கிகளுக்கு போனீங்கன்னா எந்த வேலையா போனீங்களோ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு வாங்க. தயவு செஞ்சு அவங்க விற்க ட்ரை பண்ற ப்ராடக்ட்ஸை வாங்கி லாங் டர்ம் பேசிஸ்ல நஷ்டமடையாதீங்க. ஏன்னா ஆனா லாங் டர்ம் பேசிஸ் இப்ப அடுத்து அந்த ப்ராடக்டை வாங்கிட்டு அந்த பிரான்ச்சுக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வைத்தவர் வேற பிரான்ச்சுக்கு மாற்றலாய் போயிருப்பாரு இல்ல வேற பேங்க்குக்கு மாற்றலாய் போயிருப்பாரு. சோ இந்த மாதிரி இல்ல, கடைசியில நீங்க வாங்குற வரைக்கும் தான் யூ ஆர் த கிங். வாங்கின அப்புறம் நோபடி கேர்ஸ். சோ ஜாக்கிரதையா இருங்க. உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு எது சரின்னு படுதோ உங்க வாழ்க்கைக்கு எது தேவையோ அதுல மட்டும் உங்க பணத்தை போடுங்க. நன்றி.